2002ஆம் ஆண்டு நான் இந்த குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவன். மரணத்துக்கு எதுவான வியாதி என் சரீரத்திலே பிடித்துக் கொண்டது. எல்லா மருத்துவமனைகளை கைவிட்டது. எத்தனை இந்து கோயிலுக்கு நான் போக வேண்டும் அத்தனை இந்து கோயிலுக்கும் போய் என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக பலி செலுத்தினார்கள். சரீரத்தில் தாக்கப்பட்ட வியாதிக்கு மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை. எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது திடீரென்று ஒரு நபர் வேதாகமத்தை வைத்துக் கொண்டு, அவர்கள் துண்டு பிரதி ஊழியம் செய்கிறவர்கள், ஆஸ்பத்திரிக்கு ஜெபிக்க கடந்து வந்தார். எங்க அம்மா அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது ஜெபிக்க வந்தவர் சொன்னார், நீங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி தாங்க, ஜோமணி தாரேன், மகனுக்கு கொடுங்க. இது தண்ணி என்று சொல்லி நீங்க கொடுக்க வேண்டாம், இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி நீங்க கொடுங்க, உங்க மகனுக்கு சுகம் ஆயிரும் என்று. 8 நாட்களாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சரீரத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, அசைவும் இல்லை. படுத்த படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிகிறது ஜீவன் போக போற என்று தெரிகிறது. கை கால் ஒன்று சரீரத்தை அசைக்க முடியாது. உள் உணர்வு இருக்கிறது. என்னுடைய தாயார் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, என்னுடைய கண்களுக்கு முன்னாடி டிவியில் ஓடுகிற மாதிரி அந்த காட்சி பிரத்யட்சமாக கண்களுக்கு முன்னாடி 2002 வெளிப்பட்ட அந்த சம்பவம் கண்களுக்கு முன்னாடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் ஜோம் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த தண்ணியை குடிச்ச உடனே எனக்கு இருந்த பலகீனம் கூட கொஞ்சம் அதிகரித்து விட்டது. ஒரு சில நிமிடத்துல என் உயிர் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த நேரத்துல எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்தோம். இயேசு என்று சொல்லி கூப்பிட்டு பார்ப்போமே என்று சொல்லி, இயேசுவே உண்மையான தெய்வம் என்றால் எனக்கு சுகம் தாரும். நிறைய சம்பவம் உண்டு, சுருக்கமா சொல்லுகிறேன். விடுதலை தாரும் என்று நான் சத்தம் இட்ட போது, நான் படுத்திருந்த அந்த அறைக்குள்ளே ஒரு சத்தம் 4 செவத்துக்குள்ளே எக்கோ அடிக்கிற மாதிரி அந்த சத்தம் மாறி மாறி துணிக்கிறது. மகனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, மகனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற சத்தம் 4 சுவற்றுக்குள்ளே மாறி மாறி அடித்துக் கொண்டிருக்கிறது. என் சரீரத்திலே மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. பிரியமான தேவ ஜனமே, 8 நாட்களாய் படுத்த படுக்கையில மரண படுக்கையில் இருந்த போது இயேசு என்னை ஒரு செகண்டில் கர்த்தர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினார், நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எல்லாரும் மரித்து போவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே பிரியமான தேவ ஜனமே, யாரும் தெரியாத என்னை இயேசு என்னை அறிந்து கொண்டார். இயேசு என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார். ஆமென்.